கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாள் நமது பங்கிற்கு மகிழ்ச்சியான நாள், ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. காரணம், நம்முடைய பங்கு பெருவிழாவை கொண்டாடுகின்ற தொடக்க நாளான இன்று புதிய கொடி மரத்தை நாம் நிலைநாட்டியிருக்கின்றோம். இந்த புதிய கொடி மரத்தை அமைப்பதற்கு நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களினுடைய பெரும் முயற்சியாலும் நமது பங்கை சார்ந்த அனைத்து குடும்பங்களும் உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து அன்னையின் இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும், அன்னையின் இந்த அற்புதமான கொடி உயர புதிய கொடி மரத்தில் பறக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டு ஆசைப்பட்டு நம்முடைய நன்றியின் உணர்வாக அனைவரும் ஒன்றாக இணைந்து பகிர்ந்து இந்த அற்புதமான இந்த கொடி மரத்தை அமைத்து அன்னையின் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக இன்று அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் திருப்பலி தொடங்கி முன்னுரை முடிந்து நீண்ட திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்பட்டது. நீண்ட திருப்பலி கருத்துக்கள் எல்லா குடும்பங்களிலிருந்தும் மிகப்பெரிய அளவில் நன்றியின் திருப்பலியாக ஒவ்வொரு குடும்பத்தின் இறைவன் செய்த நமது பங்கு பாதுகாவலை ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக ஒப்பு கொடுத்தீர்கள். இந்த கருத்துக்களை பார்க்கும்போதே ஒரே மகிழ்ச்சியாக இருந்து, எந்த அளவிற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து நன்றி செலுத்தும் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை நினைத்து பார்க்கின்ற போது, இந்த நாளில் நாம் அனைவரும் அன்னையின் அன்பு பிள்ளைகளாக, அன்னையை முன்மாதிரியாக கொண்டு அன்னையின் பிள்ளைகளாக வாழ நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. 1909 ஆண்டு பேட்ரிக் என்ற ஒரு குழந்தை பிறந்தது. எந்த வருஷம்? 1909 ஆண்டு. இந்த பிறந்த குழந்தை மிகவும் எளிமையான ஏழை குடும்பத்திலே பிறக்கிறது. எனவே வளர வளர நல்ல ஒரு செல்வந்தராக, நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்க வேண்டும் என்ற ஆர்வம். எனவே அமெரிக்காவில் உள்ள பல இடங்களில் வேலையை தேடுகின்றார். எங்கும் சிறப்பான ஒரு இடம் அமையவில்லை. கடைசியாக ஒரு தேவாலயத்தில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ தேவாலயத்தில் போயிட்டு பணிபுரிகின்ற போது தான் ஒரு குருவாக வேண்டும் என்ற ஆசையும் வருகிறது. அப்போ இந்த பேட்ரிக்கு குருவானுன்னு ஆசை வந்த உடனே திருச்சிலுவை சபையை நாடுகின்றார். அவர்களும் இவரை அந்த சபையில் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். குருவானவராக அவர் படித்து கொண்டிருக்கின்றார். 2ஆம் ஆண்டு மெய்யியல் படிக்கின்ற போது ஆஸ்ம நோய் அவருக்கு வருகின்றது. இந்த ஆஸ்ம நோய் வந்த உடனே அவர் படுத்த படுக்கையாக அவர் இருக்கின்றார். தன்னுடைய கனவு, தன்னுடைய விருப்பம் ஒரு குருவாக வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஆனால் குருவாக வாய்ப்பு இல்லை. காரணம், ஆஸ்மா நோயினால் அங்கு பாதிக்கப்பட்டு மரணம் எந்த சமயத்திலும் வரும் என்ற நிலை. 1939 ஆண்டு மரண படுக்கையில் இருக்கும் அந்த வேளையில் ஒரு குருவானவர் அவரிடம் சென்று சொன்னார்,
நீ குருவானுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டு குருமடத்தில் சேர்ந்த, ஆனால் எங்கள் சபை குருவாக மாறுவதற்கு முன்பாக இந்த கொடிய நோய் உன்னை தொற்றி கொண்டது. ஆனால் ஒரே ஒரு வழி இருக்குது உனக்கு. மாதா மேலே, அன்னை மரியாளின் மீது நம்பிக்கை இழக்காத, அன்னை மரியாளிட்ட நீ ஜபம் செய், ஜபமாலைய சொல், அன்னை மரியாளை நோக்கி நம்பிக்கையோடு கேள். நான் இந்த நோயிலிருந்து குணமாக வேண்டும், இந்த நோயிலிருந்து குணமாகி குருவாக வேண்டும், நான் ஜபமாலையின் தூதுவராக வேண்டும். இதை நீ அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்து நீ நல்லா ஜபம் செய். அன்னை மரியாள் மட்டும்தான் உன்னை இப்போ காப்பாற்ற முடியும். நீ குருவாகுன்னா அவங்க மட்டும்தான் நினைச்சா முடியும்னு சொல்கிறார். இந்த பேட்ரிக் நம்பிக்கையோடு அன்னை மரியாளிடத்தில் ஜபம் செய்தார். கொடிய நோய், மருத்துவரால் இறக்கப் போகிறாய் என்று சொன்ன போதும் அன்னை மரியாளோடு ஜபத்தின் வாயிலாக போராடினார். என்ன ஆச்சரியம்! ஒரு 10 நாள் கழித்து அந்த நோய் சிறுக சிறுக அவரை விட்டு நீங்கியது. தன்னுடைய குருத்துவ கல்லூரிக்கு சென்று படிப்பை தொடர்ந்து குருவாக மாறினார். குருவான மாறின இந்த அருட்தந்தை பேட்ரிக் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் ஜபமாலை சொல்லும் அந்த பக்தியை நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் இந்த ஜபமாலை பக்தியை, ஜபமாலை சொல்வதை நான் உறுதி செய்வேன் என்று சொன்ன அவர் 600 இந்த தொலைக்காட்சியில் தோன்றி அவர்களுக்கு ஜபமாலையின் மகிமை எடுத்து சொன்னார். ரேடியோவில் போயிட்டு பல செய்திகளை, ஜபமாலை பக்தியை வளர்த்தார். 260 இந்த நாடகமாக பல இடங்களில் இருக்கக்கூடிய திரை அரங்குகளில் நடித்து குழுவினரை அமைத்து ஜபமாலை பக்தியை மிகவும் அற்புதமாக பரப்பினார். என்ன ஆச்சரியம்! இவரின் செய்தியை கேட்ட பலரும் ஜபமாலையை பக்தி கொண்டார்கள். அன்னை மரியாளின் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டார்கள். அன்னை மரியாளால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்பதை நம்பினார்கள். ஜபமாலை பக்தி வளர்ந்தது. இந்த அருட்தந்தை பேட்ரிக் தான் ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொன்னவர். அதுதான் த ஃபேமிலி ப்ரேஸ் டுகெதர், என்னது அடுத்தது, ஸ்டேஸ் டுகெதர். த ஃபேமிலி ப்ரேஸ் டுகெதர், ஸ்டேஸ் டுகெதர். எந்த குடும்பம் ஜெபிக்கின்றதோ அந்த குடும்பம் ஒன்றித்து வாழும் என்பதை இந்த பேட்ரிக் இந்த குடும்பங்களுக்கு எடுத்து சொல்லி குடும்ப ஜபமாலையை ஒவ்வொரு நாளும் 15 நிமிடங்கள் அன்னை மரியாளோடு இறைவனை நினைத்து பார்த்து ஜெபிக்கின்றதோ, ஒவ்வொரு நாளும் 15 நிமிடங்கள் இந்த ஜபத்தில் எந்த குடும்பம் ஈடுபடுகிறதோ அந்த குடும்பம் மகிழ்ச்சியின் குடும்பமாக இருக்கும், அமைதியின் குடும்பமாக இருக்கும், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் என்று சொன்னார். இவர் இறக்கும்போது அன்னை மரியாளுக்கு நன்றி சொன்னார். நான் உன்னுடைய பிள்ளையாக, கருவியாக நீர் என்னை காப்பாற்றி இதுவரை வழிநடத்திற்காக நன்றி அம்மா என்று சொல்லி அவர் உயிரை துறந்தார். இந்த பேட்ரிக்கு ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு? எத்தனை நிமிஷம்? 15 நிமிடம். இன்றைக்கி நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில் யார் யாரெல்லாம் 15 நிமிஷம் குறைஞ்சது ஜபம் பண்ணுறன்றவங்கள கை தூக்கம் பார்ப்போம். உண்மையாக தான் சொல்லணும். ஓகே, ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க கை தூக்குறாங்க. நிறைய பேர் கை தூக்காத மாதிரி ஒரு லைட் வெளிச்சம் அப்படி காட்டுதோ. யார் யாரெல்லாம் ஓகே ஃபாதர், இந்த திருவிழா, இந்த கொடியேற்றத்திலிருந்து 15 நிமிடம் கண்டிப்பாக ஜபமாலை ஜெபித்து குடும்பத்தில் ஜெபிப்போம் அப்படின்றவங்களாம் கை தூங்க பார்ப்போம். கை தூங்கினா கொஞ்சம் பேர் தான் தூக்குறாங்க. முடிவே பண்ணிட்டீங்களா எப்பவுமே ஜெபிக்கக்கூடாதுன்னு? ஓகே, எல்லாரும்
குறைந்தது குடும்ப ஜபத்தை 15 நிமிடம் ஜெபித்து வாழ அழைக்கப்படுகின்றோம். ஜென் புத்திசம் சொல்லுகிறது. என்ன புத்திசம் சொல்லுது? ஜென் புத்திசம் சொல்லுகிறது. என்ன சொல்லுதுனாக்கா, விண்ணகத்தை ஒருவர் அடைய வேண்டுமென்றால் 10,000 பேர் அவருக்கு பரிந்துரை செய்ய வேண்டுமாம். எத்தனை பேர்? 10,000 பேர் மோட்சத்தை அடையணுன்னாக்கா பரிந்துரை செய்யணுமா? யார் சொல்றது? யார் சொல்றா? ஜென் புத்திசம் சொல்லுகிறது. ஆனால் அந்த 10,000 பேர் யார் அப்படின்னாக்கா, அவங்க சொல்கிறாங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம தினமும் சந்திக்கிறவங்க, நம்மளோடு உறவாடுகிறவங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லை, இங்கே வருது பாரு எறும்பு, பறக்கிற பூச்சி, நம்ம சுற்றி இருக்கிற மரம் செடி, இதெல்லாம் சொல்லணுமா, இவர் ரொம்ப நல்லவர், இவர் நல்லது தான் செஞ்சார், அப்போ தான் 10,000 பேர் கவுண்ட் வரும். அதனால் இவங்கெல்லாம் சொன்னாக்கா விண்ணகம் கிடைக்கும் என்று ஜென் புத்திசம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம திரு அவை சொல்லுகிறது, ஒரே ஒருவர் பரிந்துரை இருந்தால் போதும் நமக்கு விண்ணகம் கிடைக்கும். அது யார்? அது அன்னை மரியாள். ஒருவரின் பரிந்துரை இருந்தால் போதும் நமக்கு மோட்சம் கிடைக்கும், விண்ணகம் கிடைக்கும். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, நம்பிக்கையோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தொடக்க நூலில் பார்க்கிறோம். தொடக்க நூலில் கடவுள் இந்த சூரியனை படைக்கின்றார், நிலாவை படைக்கின்றார். இந்த சூரியனையும் நிலாவையும் இந்த தொடக்க திரு அவையினுடைய தந்தையர்கள் கூறுகின்றார்கள், இயேசு இந்த சூரியனாக இருக்கின்றார், அன்னை மரியாள் நிலவாக இருக்கின்றார். யார் யாரெல்லாம் தங்களது வாழ்விலே நேர்மையுடன் வாழ்ந்து நல்லதை செய்தார்களோ அவர்கள் இயேசுவை தங்கள் வாழ்வில் நேர்மையோடு தூயவர்களாக நடந்ததற்காக, அவர்கள் மார் நிமிர்த்தி நேர்மையோடு வாழ்ந்ததற்காக மோட்ச வாயிலை இயேசுவை நோக்கி தலை நிமிர்ந்து நிற்பார்கள் என்று சொல்லுகின்றார். சூரியன் பகலில் தான் வரும், எனவே அவர்கள் தைரியமாக ஆண்டவர் எதிர்கொள்வார்கள் என்று. அதுவே தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், அவங்களாம் இரவில் இந்த நிலவின் ஒளியை அவர்கள் பற்றி கொண்டவர்களாக, அன்னை மரியாள் இந்த நிலவாக இருக்கின்றார். அன்னை மரியாள்கிட்ட போனாக்கா நமக்கு பாவம், இவ்வளோ பாவத்தை செஞ்சுருக்கிறேன், மன்னிச்சு எனக்கு மோட்சத்தை வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாக்க அன்னை மரியாளின் வழியாக விண்ணகத்தை அடையலாம் என்று தொடக்க திரு அவை தந்தையர்கள் அன்னை மரியாளை நிலவின் ஒளியாக, நம் அனைவரின் நம்பிக்கையாக இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி நம்முடைய வனத்து சின்னப்புறம் மிகவும் அற்புதமாக சொல்லுகின்றார். இந்த 1 அரசராகமத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே தொடக்க நூலில் இருந்து வாசிக்க கேட்கின்ற அந்த செய்தியில் தொடக்க நூல் 27ஆம் அதிகாரத்தில் அங்கே யாக்கோப்பு தன்னுடைய தந்தையிடமிருந்து ஆசிரை பெற அங்கு முயற்சி செய்கின்றார். காரணம் என்னன்னாக்கா, ஈசாக்கு முதிர்ந்த வயதில் தன்னுடைய மூத்த மகனை அழைத்து, ஏசாவை அழைத்து, நீ காட்டில் போயிட்டு வேட்டையாடி எனக்கு சமைச்சு கொண்டு வா அப்படின்றான். இதை கேட்ட ரெபெக்கா என்ன பண்ணுறா, தன்னுடைய இளைய மகனை நம்ம தோட்டத்தில் இருக்கிற அந்த 2 ஆட்டை எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைத்து இளைய மகன் யாக்கோப்புக்கு ஆசிரை பெற்று கொடுக்குறா. இங்கே பார்க்குறோம், இந்த ரெபெக்கா போன்று தான் அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் இருக்கின்றார். ஆண்டவருக்கு எப்படி கொடுத்தால், எப்படி நம்மை கொடுத்தால் அவருக்கு பிடிக்கும் என்று அன்னை மரியாளுக்கு தெரியும். எனவே அப்படி நம்மை அனைவரையும் ஆண்டவர் பால் சேர்க்கின்றவராக இருக்கின்றார் என்று புனித வனத்து சின்னப்பர் எடுத்து கூறுகின்றார். பிரியமானவர்களே, நம்ம இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அன்னை மரியாள் சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கின்றார். அப்போ அன்னை மரியாள் செய்தது என்ன? எந்த அளவிற்கு
ஆண்டவரிடம் பரிந்து பேசும் வலிமையான பரிந்துரையாளராக, ஆண்டவரிடம் நம்மை அனைவரையும் அழைத்து செல்லும் மிகவும் அற்புதமான நம்பிக்கை நிறைந்த தாயாக இருப்பதற்கு அவர் செய்துதான் என்ன? கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி மங்கள வார்த்தை செய்தியை சொல்கிறார். கபிரியேல் தூதர் அன்னை மரியாள்கிட்ட என்ன சொல்கிறாங்க? என்ன செய்தியை சொல்கிறாங்க? அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லுகின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று அன்னை மரியாளை அருள் நிறைந்த மரியே என்று சொல்லுகின்றார். ஏன் அன்னை மரியாளை அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லுகின்றார்? அடுத்த லைன் என்ன சொல்கிறாங்க கபிரியேல் தூதர்? ஆண்டவர் உம்முடனே. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உம்முடன் இருப்பதினால் நீ அருள் நிறைந்தவராக இருக்கின்றாய். ஆண்டவர் உம்முடன் இருப்பதினால் நீ இறைவனின் தாயின் ஆகும் பேற்றினை பெற்றிருக்கின்றாய், பேறு பெற்றவளாக இருக்கின்றாய் என்று சொல்லி அன்னை மரியாளை ஆண்டவரின் தூதர் அருள் நிறைந்தவராக வாழ்த்துகின்றார். காரணம், அன்னை மரியாள் ஆண்டவரோடு இணைந்திருந்தார். பிரியமானவர்களே, நாமும் இன்னைக்கு யாரோடு இணைந்திருக்க அழைக்கப்படுகின்றோம்? யாரோடு இணைந்திருக்க வேண்டும்? இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். இறைவனோடு இணைந்திருந்தால் நிறை ஆசிரையும் நிறை அருளையும் வரங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு முறை காட்டுவாசிங்களாம் என்ன பண்ணாங்களாம், இந்த சிட்டி டவுனுன்றாங்களே அங்கே போனாங்களாம். அப்படி போய் பார்க்கும்போது எல்லாம் பஸ்ஸெல்லாம் ஓடுறதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, பெரிய பெரிய பில்டிங்கை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்போது ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த லைட்டு எரிஞ்சுன்னுக்குது. லைட் எரிஞ்சுன்னு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே ஒரு போஸ்ட்டில் அப்படியே லைட் அடிக்குது, இருட்டெல்லாம் அப்படியே போயிடுது, அப்படியே ஒரு வெளிச்சமாக இருக்குது. அப்போ பார்க்குறாங்க, என்னடா அது, நம்ம காட்டில் ஒரு இருட்டில் இருக்கிறோம், நெருப்பை கொளுத்தி போட்டு இருக்கிறோம், ஆனால் இங்கே என்னது ஒரே பிரகாசமாக இருக்குது. அப்போ அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் இந்த போஸ்ட்டில் இருக்க லைட்டை எல்லாம் லைட் ஆஃப் ஆனோடனே அறுத்து எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்ட்டு. எப்படி எடுத்துகிட்டு போயிடணுமா? அறுத்து எடுத்துகிட்டு போயிடணுன்ட்டு. அப்போ எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. நைட்டு திடீர்னு கரண்ட்டு கட் ஆகுது. அப்போ பார்த்து என்ன பண்ணுறாங்க, மரத்து போஸ்ட்டில் ஏறி அப்படியே பெரிய ஃபோக்கஸை அப்படியே கட் பண்ணி அப்படியே சாக்கில் சுற்றி எடுத்துன்னு போயிடுறாங்க. எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒரு மரத்து மேலே, பெரிய மரத்து மேலே கட்டுறாங்க. கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, காட்டுராஜா வரார். காட்டுராஜா சாக்கு எடுத்தார்னா லைட் எரியின்ட்டு வராங்க. அங்கே சாக்கு எடுத்தால் லைட் எரிஞ்சிருக்குமா? ஏன் எரியாது? ஏன் கரண்ட் இல்லை? கரண்ட் ஏன் இல்லை? அங்கே ஒயர் எதோட இல்லை, கரண்ட்டோட கனெக்ஷன் இல்லை. அதனால் ஏமாந்து போயிட்டாங்க. அப்போ கிறிஸ்தவர்களாகி இருக்கக்கூடிய நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக, பலன் தரும் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் யாரோடு இணைந்திருக்க வேண்டும்? யாரோடு இணைந்திருக்க வேண்டும்? இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். அன்னை மரியாள் அருள் நிறைந்தவராக இருக்க காரணமாக இருந்தது ஆண்டவரோடு இணைந்திருந்ததினால். நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு இணைந்த வாழ்வு வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பண்பாக நாம் பார்ப்பது, அவர் பணிவு கொண்ட ஒரு அன்னையாக, தாட்சி நிறைந்த ஒரு அன்னையாக அவர் இருந்தார். எனவே தான் அவர் விண்ணக வாழ்விற்கு உயர்த்தப்பட்டார், விண்ணக மகிமையை பெற்றுக்கொண்டார். அகஸ்தினார் சொல்கிறார், ஒருத்தர் மோட்சத்தை அடையினாக்கா ஷார்ட்கட் 3 படி. எத்தனை படியா? 3 படி. அந்த 3 படி இங்கே எத்தனை படி இருக்குது நம்ம கோயிலுக்கு? எத்தனை? 2ஆ 3ஆ? 2. மோட்சத்துக்கு எத்தனை படி இருக்குன்றார் அகஸ்தினார்? 3 படி. முதல் படி என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அங்கே இருக்க பாட்டியெல்லாம் சொன்னால் நல்லா இருக்கும். முதல் படி என்னவாக இருக்கும்? முதல் படி. சரி, நான் முதல் படியை சொல்லிடுறேன். முதல் படி அகஸ்தினார் என்ன சொல்கிறாரு? தாட்சின்றாரு. முதல் படி என்னவா? தாட்சி. 2வது படி என்னவா இருக்கும்?
ரெண்டாவது படி யாரு? ரெண்டாவது படியும் தாட்சின்றாரு. ரெண்டாவது படி என்னவா? மூணாவது படி என்னவா இருக்கும்? மூணாவது படி தாட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் ஒருவர் பணிவோடு தாட்சி நிறைந்த இதயத்தோடு இருக்கின்றாரோ அவர் விண்ணகத்தை, ஆண்டவரை எளிதில் அடைவார். இதைத்தான் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் செய்தார். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் ஆண்டவருக்கு பணிவோடு இருந்தார். ஆண்டவரின் வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொண்டார். அந்த பணிவோடு இருந்ததன் காரணமாக போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வு, சவால் நிறைந்த ஒரு வாழ்வு, துன்பம் நிறைந்த ஒரு வாழ்வு, இவைகள் அனைத்தின் மத்தியிலும் தான் இறைவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கை இழக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்வில் நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? இல்லை. நமக்கு துன்பங்கள் வருகிறது, சோதனைகள் வருகிறது, இடர்பாடுகள் வருகிறது. இவைகள் அனைத்தின் மத்தியிலும் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி பணிவுள்ள கிறிஸ்தவர்களாக, நல்லதை செய்யும் மனிதர்களாக, பிறருக்கு நன்மையை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல மனிதர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாள் இதைத்தான் தன்னுடைய வாழ்விலே அவர் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் நல்லதை செய்ய முடியும், மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்று தேடிச் சென்று பலருக்கும் பல விதங்களின் நன்மையை செய்தார். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை தேடி போகிறாங்க. அங்கே போயிட்டு எலிசபெத் அம்மாளினுடைய அந்த வருகையின், அன்னை மரியாளின் வருகையினால் எலிசபெத் அம்மாளின் அந்த வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் தொழுகிறது, பணிவிடை செய்கின்றார். அதே போன்று அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்தில் அவராக சென்று இவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லி நன்மையை செய்ய முதல் காரணமாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இறைவனை தேடிச் செல்வோம். இறைவன் கொடுக்கின்ற மதிப்பீடுகளை தேடி சென்று நல்லதை செய்வோம். பிறரை நல்ல ஒரு சூழ்நிலையில் நல்ல சமூகமாக உருவாக்க அன்னை மரியாளின் துணை கொண்டு வாழ தொடர்ந்து இத்திருப்பலின் மன்றாடுவோம். ஆமேன்.